எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களை. இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் இருக்கிறோம். விசேஷமாய் நாம் கடந்த 3 வாரங்களாய் தானியேல் உபவாசத்தினுடைய ஆவியிலும் விசுவாச பிரயாணத்திலும் ஒன்றிணைந்திருக்கிறோம். சாலமோன் மண்டபத்தை நோக்கி இந்த நேரம் தேவன் ஒரு விசேஷமான சாட்சி உங்களுக்காக வைத்திருக்கிறார். மிக விசேஷமாய் அவருடைய வழிகாட்டுதல். நீங்கள் யார் உங்கள் வாழ்க்கையிலே பலதரப்பட்ட துன்பங்களை, போராட்டங்களை, கஷ்டங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களோ, இந்த நிகழ்ச்சி நீங்கள் முதல் தடவையை யார் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. நண்பர்களே, உண்மையிலே நீங்கள் உங்கள் கஷ்டத்திலிருந்து, உங்களுடைய அவமானத்திலிருந்து, உங்கள் தோல்வியான நிலைமையிலிருந்து தேவனுடைய சக்தியினால் மீட்டெடுக்கப்படும்படியா, அதே சமயம் உன்னதமானவருடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்கும்படியா தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவன் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா. ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜெபம். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களை. இந்த நேரம் நாம் சாலமோன் மண்டபத்தை நோக்கிய பிரயாணத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்கள் யார் எங்களுக்கு அனுப்பியிருந்தீர்களோ, இந்த நேரம் எல்லா விண்ணப்பங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டுகிறது. ஏறத்தாழ 10,000 ஊழியர்கள் ஒன்று கூட போகிறார்கள் இந்த விசேஷமான இடத்திலே உங்களுக்கான ஒரு கூக்குரலை செய்யும்படி. ஆம், எப்படி அப்போஸ்தலர் எல்லோரும் ஒரு மனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். பரிசுத்தாவினுடைய பொழிந்தருளப்பட்டதில் அந்த இடத்திலே நடந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஒரு மனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். அங்கே பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பொழிந்தருளப்பட்டதை போல உங்கள் விண்ணப்பங்களுக்காய் ஒன்று கூடி ஊழியர்கள் இந்த விசேஷமான இடத்திலே ஒரு சிறப்பு ஜபத்தை ஏறெடுக்கிற சமயம் கண்டிப்பாய் அங்கே உங்கள் மேல் தேவனுடைய ஆவி பொழிந்தருளப்படுவார். உங்கள் விண்ணப்பங்கள் பதிலளிக்கப்படும். தொடர்ந்து விசுவாசத்தில் இருங்கள். அதை குறித்த ஒரு சிறிய தொகுப்பை நீங்கள் பார்க்க விரும்புகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்லலாம். மனிதனுடைய தெளிவான புத்தியின் முயற்சியின் மூலமாய் இன்றைக்கு உலகத்தில் அநேக வகையான நினைவு சின்னங்கள் அழகாக உள்ளன. சீனாவில் உள்ள மிகப்பெரிய தொடர் சுவர், பிரேசிலில் உள்ள கிறிஸ்து விடுவிப்பார் என்ற சிலை, அது மட்டுமில்லாமல் ரோமன் காலோசியம், தாஜ்மஹால், இது போல அநேகம் உள்ளன. எல்லாமே ஒரு மிகப்பெரிய சாதனையாகவும் அழகாகவும் உள்ளன. ஆனால் ஒரு இடம் சிறப்பானது. ஆனால் இது உலகத்தால் கட்டுப்படுத்தப்பட்டதல்ல. சாலமோன் மண்டபம். எது இந்த இடத்தை மிகவும் சிறப்பாய் மாற்றுகிறது? எண் 1, இது தேவனால் வடிவமைக்கப்பட்டது. இதை இப்படி கட்ட வேண்டும் என்று எந்த ஒரு வடிவமைப்பாளரோ எந்த ஒரு நிறுவனரோ இது யோசிக்கவில்லை. இது ஆசரிப்பின் கூடாரத்தின் வடிவமாயிருக்கிறது. இது வேதாகமத்தின் தேவன் மோசேக்கு கொடுத்தார். எண் 2, இது மிகவும் பரிசுத்தமானது. இப்படி உலகத்தில் அநேக வகையான அருமையான இடங்கள் உள்ளன. இது சரியான ஒரு இடம், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. தேவன் சொன்னார், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கிறது. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும். சாலமோன் மந்திரம் இது ஏதோ கட்டுவதற்காக அல்ல. இது ஆவிக்குரிய ஒரு மண்டபமாய், ஆலயமாய் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இந்த ஸ்தலம் தேவனை கனப்படுத்துவதற்காகவும், அபிரகாமின் தேவன் அவர் தேவனை கனப்படுத்தியது போல நாம் அவரால் கனப்படுத்தப்படுவோம். தேவன் தாமே சொன்னதைப் போல இந்த இடத்திலே செய்யப்படுகிற ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளும் மாறும். கண்டிப்பாய் ஆண்டவர் வார்த்தை ஒருபொழுதும் மாறுவதில்லை. இந்த நிகழ்ச்சியிலே எத்தனை பேர் யாரெல்லாம் தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்களோ ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி தானியேல் உபவாசம் ஒரு உறுதுணை மக்கள், ஒரு உந்துதல், ஒரு வழிகாட்டுதல். எப்படி நீங்கள் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிஜமாக பார்க்க முடியும்? அநேகர் இன்றைக்கு தேவனை அணுகுவதை ஒரு மத ரீதியான செயலாய் கருதுவது உண்டு. ஆனால் உண்மை அதுவல்ல. தேவனிடத்தில் சேருகிறவர் தேவன் உண்டென்றும்
அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. தேவனிடத்தில் சேருகிறவர் தேவன் உண்டு என்று நம்ப வேண்டும். அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நம்ப வேண்டும். நீங்கள் யார் திரையில என்ன பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல இருந்து நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ, எந்த சூழ்நிலையில நீங்கள் நம்பினால், நான் தேவனை இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் தேடுவோம், எனக்கு ஒரு உதவி செய்வார் என்று கண்டிப்பாய் நீங்கள் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். இதோ இந்த நேரம் இந்த சாட்சி உங்களுக்கு ஒரு ஆதாரமா இருக்கும். கர்த்தர் உண்மை தன்மையிலே அவரை தேடுகிற ஒவ்வொருத்தருக்கும், அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த வயதை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாய் அவர்களுக்கு உதவ தயாரா இருக்கிறார். சாட்சியை கவனிங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். வணக்கம், என்னுடைய பேரு திவ்யா. நான் வியாசர்பாடியில இருக்கேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில மிகவும் விரக்தியான ஒரு நபரா இருந்தேன். என்னால இனியும் அதை கையாளுறதுக்கான பலன் கிடையாது. ஏன்னா என் குடும்பத்தினுடைய காரியங்கள் தான் நான் அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தேன். அவங்க என் முன்னாடியே சண்டை போடுவாங்க, கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க, அவங்க அடிச்சுப்பாங்க. அது எப்படி ஒரு மோசமான உதாரணத்தை எனக்கு கொடுத்தது. ஏன்னா என்னுடைய வீட்டுல முன்னாடி வேற ஆலயத்துக்கு போறவங்க, ஆனா அவங்களுடைய சாட்சி அதுக்கு ஏத்த மாதிரி கிடையாது. ரொம்ப மோசமா அவங்க மாறிக்கொண்டே இருந்தாங்க. அந்த காரியம் கடவுள் மேல இருக்க நம்பிக்கை எனக்குள்ளாக இருந்து முழுவதுமா எடுத்தது. நான் முழுமையா வெறுக்க ஆரம்பிச்ச மனுஷங்களையும் கடவுளையும் கூட. எனக்கு இனியும் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் யாரு கடத்திலையும் கொடுக்க எனக்கு விருப்பமானது கிடையாது. ஏன்னா யாருமே அதுக்கு தகுதி இல்லை. என்னால மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். இந்த நிலைமையில தான் நான் இருந்தேன். அதே போல நான் வளர நாட்கள் கடந்து போவேன். எனக்கு அது சுலபமா கிடையாது. எனக்குள்ள நான் அந்த அழுத்தத்தை உணர்ந்த, பாரத்தை உணர்ந்தேன். ஏன்னா நான் பகிர்ந்துக்க யாருமே கிடையாது. எனக்கு ஒரு வழிகாட்டுதல கொடுக்க யாருமே இல்லை. எனக்குள்ள அந்த நம்பிக்கையானது கொடுக்க யாருமே கிடையாது. இதே நிலைமையில தான் நான் இருக்கும்போது ஒரு நாள் நான் யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி கேள்விப்பட்டேன். நான் போன அந்த நேரம் மிக சரியா இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. அந்த நேரம் அநேக சாட்சிகளானது போட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த சாட்சிகள் எல்லாமே பண வாழ்க்கையை பத்தி சிலது இருந்தது, குடும்பத்தை பத்தி, திருமண வாழ்க்கையை பத்தி, இல்ல சில காரியங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொண்ட பிரகாரம் இந்த சாட்சிகளுக்கு எல்லாமே ஒரே காரியத்தை தான் மையப்படுத்துச்சு, ஒரே காரியத்தை தான் அர்த்தப்படுத்துச்சு. என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். முதல் தடவை நான் பரிசுத்த ஆவியானவர் பத்தி அங்கதான் கேள்விப்பட்டேன். முன்னாடி நான் வேற எங்கேயும் கேள்விப்பட்டது கிடையாது. அப்ப அந்த நேரம் அவங்க சொன்ன சாட்சிகளும் எப்படிதான் பிரச்சனை ஏதேற இடத்துல இருந்தது. ஆனா அதனுடைய தேர்வு பரிசுத்த ஆவின்னு சொன்னாங்க. அப்ப இந்த ஒரு காரியம்தான். அப்ப அவரால் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு தீர்வு கொடுக்க முடியும், அவரால் மட்டும்தான் என்னை முழுமையாக்க முடியும் அப்படின்ற முதல் நம்பிக்கை எனக்கு அந்த இடத்துல இருந்தா கிடைச்சது. அப்ப அதனால நான் ஈர்க்கப்பட்டேன். இன்னும் அதிகமா அவரை தேடணும்ன்ற முயற்சியில நான் ஈடுபட்டேன். அதிகமா நான் ஆலயத்துக்கு போறது, அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது, முதலாவது அவருடைய வார்த்தையை குறித்து. ஏன்னா முன்னாடி நான் எதையும் பண்ணதில்லை. ஆனா பிற்பாடு அவருடைய வார்த்தையை குறித்து நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதனுடைய அர்த்தத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா அதை அதிகமா தியானிச்சேன், ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன் அதிகமா. இது எல்லாமே எனக்கு புதிதா இருந்தது. ஆனா அவர் மேல இருந்த தாகம் எனக்கு, அதனால நான் அதிகமா இதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், மிக சரியான தியாகம் என்பது 3 விதத்தை சேரும். ஆவிக்குரிய விஷயம், உடல் ரீதியான விஷயம், அதே போல பொருளாதார விஷயம். ஆனா இது 3த்துலயே முக்கியமா என்னுடைய ஆவிக்குரிய தியாகத்தை செய்ய நான் மிகவும் கடினப்பட்டேன். ஏன்னா அந்த இடத்துல நான் மன்னிக்க வேண்டியது இருந்துச்சு. நான் என்னுடைய கடந்த காலத்தை மறக்க வேண்டியது இருந்துச்சு. கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு முதல்ல நான் நம்ப வேண்டியதா இருந்தது. எனவே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த காரியத்துல நான் தியாகத்தை செய்ய என்னுடைய முழு பலத்தை போட்டேன். அதே போல உடல் ரீதியா நான் அதிகமா ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, அது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி கடைசி நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டமானது. ஒரு மிக முக்கியமான கூட்டத்துக்கு நான் அன்னைக்கு வந்திருந்தேன். அப்போ அன்னைக்கே நான் காலையில எழுந்திருக்கும் போதே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஆமா இன்னைக்கு எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது, இன்னைக்குதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த வலி நிறைந்த இந்த கடந்த காலத்துக்கு இதுதான் கடைசி நாளா இருக்கும். இந்த ஒரு நம்பிக்கை நான் எழுந்தாங்க. காலையே எனக்கு வித்தியாசமா தான் இருந்தது. அப்ப கூட்டத்துக்கு நான் வரும்போது நான் செய்தியை கேட்டேன். எந்த ஒரு கவன திசைவும் நான் அடையல. அந்த செய்தியை முழுவதுமா அந்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டேன். அப்ப அந்த நேரமே நான் பரிசுத்த ஆவியை தேடுவதற்காக, அந்த நேரத்துக்காக நான் காத்திருந்தேன். என்னால இனியும் பொறுமையா இருக்க முடியல. என்று முழுமையா நான் அவர்கிட்ட ஊற்றணும். இதே ஒரு நோக்கத்துல நான் பரிசுத்த ஆவியை தேடினேன். முழுமையா அன்னைக்குதான் அவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அவருடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு முதல் அடையாளம் எனக்கு ஒரு விடுதலையானதா உணர்ந்தேன். இனியும் என்னுடைய தோள்கள் மேல அந்த பாரமானது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் இனி என்ன நடக்க போகுது அந்த பயம் எனக்கு கிடையாது. அப்போ நான் ஒரு ரிலீஃபா ஃபீல் பண்ணேன். பரிசுத்த ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்காரு, எனக்கு மேலானவர் ஒருத்தர். அவருடைய வெளிச்சம் இப்ப எனக்கு அதிகமா தெரியுது. என்னுடைய ஆவிக்குரிய விதத்துல அவர் பாதையை வெளிப்படுத்துறாரு. எனவே ஒவ்வொரு நாளும் அவர் என்னை பலப்படுத்துறாரு நான் அதுல முன்னோக்கி போவதற்காக. இதுக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நான் எனக்குள்ள முதலாவது மாற்றத்தை பார்த்தேன். வெளிப்புறத்துல எனக்குள்ளாக நான் மாற்றத்தை பார்த்தேன். என்ன நான் முதல்ல மாத்திக்கிட்டேன், நான் பார்க்கிற விதம், நான் எப்படி மத்தவங்க கூட நடந்துக்கிறேன்,
அது எந்த அளவு அவங்களை பாதிக்குது, மத்தவங்களை பத்தி நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதே விதத்துல நான் மத்தவங்களுக்கு உதவி செய்யற விதத்துலயும் நான் முன்னோக்கி போனேன். இப்ப நான் திருப்தி அடைந்த ஒரு நபரா இருக்கேன். இனியும் எனக்குள்ள எந்த ஒரு குறைவும் இல்லை, எந்த ஒரு தொந்தரவும் எனக்கு கிடையாது. இப்ப எனக்கு சரியான ஒரு டைரக்ஷன் இருக்கு. அதை நான் பின்பற்றி போக எனக்கு பலனானதை அவர் கொடுக்குறாரு. இனி அதிகமா அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அதிகமா அவருக்காக செய்யணும் என்ற ஆர்வம் எனக்குள்ளே தினமும் அதிகமாயிட்டே வருது. இன்னைக்கு நான் உண்மையா சந்தோஷமான ஒரு நபரா இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்துல கூட திருப்தியான ஒரு நபரா. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்கள். நீங்கள் பார்த்ததை போல உங்களுக்கும் உதவி தேவையா? உங்களுக்கும் வழிகாட்டுதல் தேவையா? பரிசுத்த ஆவி வழிகாட்டியா இருக்கிறார், ஆலோசகரா இருக்கிறார், பொங்கி வழிகிற நீரூற்றா இருக்கிறார், அக்னி ஜுவாலையா இருக்கிறார். இவ்வுலகத்திலே என்னென்ன விதமான சூழ்நிலைகள் ஒரு மனுஷன் வாழ்க்கையில கடந்து செல்கிறானோ எல்லாவற்றுக்கும் தீர்வாய் பரிசுத்த ஆவி இருக்கிறார். எனவேதான் நாம் இந்த தானியேல் உபவாசத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி தேதி வரை நாம் இந்த ஆவியிலே முன்னோக்கி செல்கிறோம். 100% நம்மை கொடுக்க முடியும். ஆகும் தேவனுடைய ஆவி ஒருவருக்குள் வர வேண்டுமானால் ஒன்றே ஒன்றுதான் அங்கே நடைபெற வேண்டும். அந்த நபர் தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய பழைய வாழ்க்கையை, தன்னுடைய கனவுகளை, தன்னுடைய திட்டங்களை தேவனிடத்திலே அர்ப்பணித்து தேவன் தம் வாழ்க்கைக்கு பொறுப்பானார் அல்லது பொறுப்பாகிறார் என்ற அந்த நம்பிக்கைக்கு தன்னை உட்படுத்த வேண்டும். 100% தேவன் என்னை நடத்துவார், தேவன் பார்த்து கொள்வார். சரியாய் ஆபிரகாம் சொன்ன வார்த்தை மக்களை, தேவன் பார்த்து கொள்வார் என்று எப்பொழுது ஒருத்தர் தன்னை கொடுக்கிறாரோ யோசித்து பாருங்க. அந்த நபரை தேவன் கைவிட முடியுமா? அந்த நபரை தேவன் கவனிக்காமல் இருக்க முடியுமா? அந்த நபருடைய வாழ்க்கை தோல்விகரமா இருக்க கர்த்தர் விட்டுவிட முடியுமா? தேவன் பார்த்து கொள்வார் என்று வெறும் சொல்வதல்ல, அதை தன் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் நிரூபிக்கிற ஒருத்தரை எப்படி கர்த்தர் கைவிட முடியும்? நீங்கள் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் பெற விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் அனைத்தையும் அவரிடம் அர்ப்பணிங்க. இந்த வீடியோ ஒரு விளக்கத்தின் அடையாளம், ஒரு தெளிவின் அடையாளம். பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள் வந்த பிற்பாடு என்ன நடக்க போகிறது சற்று நேரத்திலே நான் உங்களுக்கு சாட்சியின் மூலம் அதை நிரூபிப்பேன். ஒரு டம்ளர் தண்ணி ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சற்று நேரத்திலே ஜெபத்திலே ஒன்றிணையலாம். இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். அநேக வகையான கலாச்சாரங்கள் மற்றும் வித்தியாசமான பாரம்பரியங்கள். சுற்றி எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவைகளுக்காக கவலைப்படுகிறார்கள். இப்படியேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எது செய்தாலும் அவர்களுக்கு திருப்தி இல்லை, ஓய்வு இல்லை. ஏதோ ஒன்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா அது என்ன என்று? ஏதோ ஓர் உணர்வு, தன் வாழ்க்கையில் எதையோ தவறவிட்டது போல். ஆம், அவர்கள் யோசித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் மாற்றம் இல்லை. வெளியே பிரயாணிக்கிறார்கள், உறவுகள் ஏற்படுத்துகிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள், பிரபலம் அடைய விரும்புகிறார்கள், நகைகள் சம்பாதிக்கிறார்கள் மற்றும் வாழ்க்கையில் தோல்வி. ஆனாலும் எதுவும் திருப்தி இல்லை. அழுகிறார்கள், சண்டையிடுகிறார்கள், குடிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏன் தன் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு கஷ்டம்? ஏன் இந்த ஏமாற்றம்? ஒரு காரியம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. இவையெல்லாம் ஓர் அறிகுறி. தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி இன்னும் பெறாமல். இன்றைக்கு மனிதர்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறார்களே ஆனால் வெறும் உலக சந்தோஷம் மட்டுமே. ஆனால் கர்த்தருடைய ஆவி இன்னும் பார்ப்பதில்லை. உண்மையாகவே நீங்கள் பரிசுத்த ஆவி விருப்பத்தோடு கோரினால் உங்களுக்குள் வர அவர்தான் முக்கியம் என்று, அவர்தான் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஏறத்தாழ 2000 வருடங்களுக்கு முன்பு மனிதர்களுக்கு தேவன் ஒரு பரிசளித்தார். அது ஏதோ ஒரு பரிசல்ல, அதாவது உடைந்து போகிறதோ பழையதாகிறதோ அப்படிப்பட்டதல்ல, ஒரு பொருளோ அல்ல.
பரிசுத்த ஆவி, நித்திய காலமும் அவரோடு நாம் வாழ்வது. இந்த உலகத்தில் வரும் எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கக்கூடிய ஆவி. அவருடைய குமாரனின் தியாகம் மூலமாய் நாம் இதை பெற்றோம். எல்லா நேரமும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆம், அவரே பரிசுத்த ஆவி. யோசித்து பாருங்கள், ஒருவர் 24 மணி நேரம் உங்களை வழிநடத்தியிருக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்று. உங்களை வழிநடத்தி சமாதானம் கொடுத்து பெரும் துயரத்திலிருந்து உங்களை சமாதானத்தோடு நிற்க வைப்பார். இதுதான் நாம் அனலாயிருப்பது, நாம் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதற்கான காரணம். அவர்கள் யார் என்றால் பரிசுத்தாவி பெற்றவர்கள் மட்டுமே. நம் இரட்சிப்பின் உத்தரவாதம் அவரே. பரலோக ராஜ்யத்தில் வழிநடத்தக்கூடியவரும் அவரே. நீங்கள் இப்படி யோசிக்க கூடாது, ஏதோ ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று. உண்மையாகவே நீங்கள் அவரை பெற வேண்டுமானால் நீங்கள் முழு விருப்பத்தோடு அக்கினியாய் அவரை தேட வேண்டும். உங்கள் வாழ்க்கை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். இங்கேதான் மக்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், பரிசுத்தாவி நான் பெற வேண்டும் என்று. ஆனால் வாழ்க்கை இன்னும் தரவில்லை. தியாகம் செய்வதில்லை, விலை செலுத்துவதில்லை. பொய்யான நபர் மீது சத்திய ஆவியை பெற இயலாது. இது சாத்தியமே அல்ல. நீங்கள் 100% கொடுக்கிறீர் என்று சொல்கிறீர்கள், ஆனால் பாதியாய் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள். இது சாத்தியமே இல்லை. தேவனை நீங்கள் கனம் செய்யாதப்போ நீங்கள் கனம் பெறுவதில்லை. அதனாலே தான் யார் நீங்கள் அவரை உங்கள் வாழ்க்கையில் பெற விரும்புகிறீர்களோ, முதலாவது உங்களுக்குள் இருக்கிற பதற்றமான வாழ்க்கையை எடுத்து முழு இருதயத்தோடு தேவனை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பரிசுத்தாவை பெருமளவு நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டாம். அவரை பெற்றுக்கொள்வது என்பது வாய்ப்பல்ல, ஆனால் போராட்டத்தில் ஜெயிக்க அவர் தேவை. இதற்கு அர்த்தம், உங்கள் வாழ்க்கையில் அவர் இல்லாவிட்டால் நீங்கள் ஜெயிப்பதில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் வரும் உபத்திரவங்களை நீங்கள் ஜெயித்து நீங்கள் நிலையாய் நிற்க வேண்டும் என்று. முழு பலத்தோடு உங்கள் தேவனை கனம் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது தேவனால் கனம் பண்ணப்படுவீர்கள். ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு போயிருந்தேன், ரொம்ப தாகத்தோடு. நான் அந்த அளவு தாகத்தோடு இருந்தேன் பரிசுத்தாவிக்காக. நான் அவர் அந்த அளவு தேட விரும்பினேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த அளவு தாகத்தோடு அவரை தேடினேன். அந்த நாள் பரிசுத்தாவி என் மேலாக வந்தார். இது அந்த அளவு மகிமைக்குரியது. நான் அந்த நாள் அந்த அளவு சமாதானத்தை உணர்ந்தேன். என்னுடைய முழு வாழ்க்கையில அந்த அளவு சமாதானத்தை நான் உணர்ந்தது இல்லை. எனக்குள்ளாக அந்த அளவு சந்தோஷம் நான் ஒரு நாளும் கற்பனை கூட செஞ்சு பார்த்ததில்லை. அந்த அளவு சமாதானம் எனக்குள்ளா இருக்கும்னு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நல்லது நண்பர்களே, நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த சாட்சியை தொடர்ந்து பரிசுத்தாவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள் வரும்போது என்ன மாற்றம் உள்ளும் புறம்பும் நடைபெறுகிறது. ஜெபத்தில் என்னோடு இணையுங்கள். உங்கள் அனைத்தையும் கொடுக்க தயாராகுங்கள். தேவனுடைய அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா. ஒரு நாள் இரவு நான் அந்த அளவு அதிகமாக குடிச்சிருந்தேன். நான் எழுந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆண் என்னை பார்த்துட்டு இருந்தார். நான் நிர்வாணமாக படுத்துட்டு இருந்தேன். அந்த தருணத்தில் எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. நான் என்னுடைய கண்ணியத்தை இழந்துட்டேன்னு எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. எனக்கு சின்ன வயசாக இருந்த அப்பத்துலேருந்து எங்கள் அம்மா அப்பா எப்போவுமே சண்டை போட்டுட்ருப்பாங்க. எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா எப்போவுமே சண்டை போட்டுட்ருப்பாங்க. அவங்க எனக்கு உதாரணமாக இருக்க முயற்சி பண்ணாங்க, ஆனால் அவங்களால முடியல. எனக்கு ஒரு நல்ல உதாரணமே இல்லாமல் இருந்தது. ஒரு உண்மையான அன்புக்கு ஒரு உதாரணம் இல்லாமல் இருந்தேன். நான் என்னுடைய சின்ன வயசில் நான் நிறைய முறைகேடை சந்தித்தேன். நான் வளரும் போது இந்த மாதிரி எண்ணத்தோடு வளர்ந்தேன். நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன். எப்போவுமே எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்ற எண்ணம் எனக்கு இருக்கும். நான் வளர எனக்கு வந்த ஆண்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. பின்பு நான் நினச்சேன் என்னை யாருன்னா அன்பு செய்யணும்னு. நான் அந்த அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்பினேன். அதனால் தவறான இடத்துல போய் நான் அன்பை தேட ஆரம்பித்தேன். அதனால் நான் நிறைய பிரச்சனையை சந்தித்தேன். நிறைய தவறான உறவுகளோடு நான் சந்தித்தேன். நான் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தேன். சின்ன வயசுலேயே நான் கர்ப்பமானேன். அதனால் எனக்கு 25 வயசாக இருக்கும்பொழுதே எனக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த விஷயம் எல்லாமே எனக்குள்ளாக ஒரு பெரிய காயமாக இருந்தது. நான் அந்த உலகத்தின் வாழ்க்கையில் இருந்த பொழுது, நான் குடிச்சிட்டு இருந்த பொழுது, அந்த தப்பான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்த பொழுது, அப்போது நான் இருந்த உறவு முறை ரொம்ப வன்முறையான உறவு முறையாக இருந்தது. அந்த மாதிரி உறவு முறையில் நான் அந்த நேரத்தில் 5 மாதம் கர்ப்பிணியாக இருந்தேன்.
அவர் எப்போவுமே என்னை அடிச்சிட்டே இருப்பார், என்னை காயப்படுத்துவார், என்னுடைய தலையில் மிதிக்க ஆரம்பித்தார். நான் ஒரு நாள் தரையில் விழுந்து கிடந்தேன். அந்த தருணத்தில் நான் நினச்சது எல்லாமே, நான் எப்படின்னா இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணுன்ற எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ளாக இருந்தது. நான் தேடிட்டு இருந்த அன்பை நான் ஒரு நாளுமே பெற்றுக்கொள்ளலை. நான் அந்த அன்பை என்னுடைய பிள்ளைகளிடத்துலேருந்து நான் பெறணும்னு விரும்பினேன். அந்த அன்பை நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்பினேன். ஆனால் அது அந்த மாதிரி நடக்கலை. நான் அந்த நேரத்தில் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தேன். அந்த குடிக்கு மட்டுமே நான் அடிமையாக இருந்தேன். நான் நம்பலை, ஒரு தாயாக இருந்து நான் குடிக்க அடிமையாக இருக்கேன்றதை கூட நான் நம்பலை. நான் அந்தளவு அதிகமாக குடிப்பேன். ஏன்னா ஆண்கள் மீது எனக்கு கெட்ட பார்வை இருந்தது. என்னுடைய உறவு முறைகள் சரியாக இல்லாத பொழுது எனக்கு கெட்ட பார்வை இருந்தது. பிற்பாடு ஆண்களை நான் இணையதளத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். பிற்பாடு அவங்கள நான் என் வீட்டுக்கு வர வைப்பேன், அதிகமாக குடிப்பேன், அவங்களோட உறவில் இருப்பேன். அதுவே என்னுடைய தொடர்ச்சியான முறையாக இருந்தது. சில நேரத்தில் என் வீட்டு கீழே நான் அந்த ஆண்களை சந்தோஷப்படுத்திட்டு இருப்பேன். என்னுடைய மகள் என்னை ஆண்களோட பாப்பா. பல சூழ்நிலையில் அந்த மாதிரி அவள் பார்த்துருக்கா. இன்னொரு சூழ்நிலையில் லிஃப்ட் பக்கத்தில் நான் என்னை முழு நிர்வாணமாக பார்த்தேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் நிமிர்ந்து பார்க்கும் பொழுது அந்த ஆண் என்னை அப்படியே பார்த்துட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. நான் எப்படி இந்த அளவு குடிச்சேன்னு கூட நான் யோசித்தேன். எனக்கு தெரியல நான் எப்படி அந்த மாதிரி நிலைமையில் இருந்தேன்னு. அந்த இடத்துல சுத்தம் பண்ணுறவங்க வந்தாங்க. அங்கே எனக்கு டவலானது கொடுத்தாங்க என்னை மூடும்படியாக. அவங்க எல்லாருமே என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே என்னை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. அந்த தருணத்தில் நான் தீர்மானித்தேன், நான் என் வாழ்க்கையை மாற்றியே ஆகணும். அப்போது எனக்கு ஞாபகம் இருந்தது, என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க எனக்கு யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்படியாக அழைப்பிதழ் கொடுத்துருந்தாங்க. கொஞ்ச நாளில் நான் அதை ஏற்றுக்கிட்டு, அந்த அழைப்பிதழை ஏற்றுக்கிட்டு நான் ஆலயத்துக்கு வந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்பொழுது நிச்சயமாக நான் எதிர்பார்க்கல எல்லாருமே ரொம்ப அன்பாக இருப்பாங்கன்னு. என்னை ரொம்ப அன்பாக வரவேற்றாங்க. கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட ஒரு உதவியாளர் என்னுடைய பசங்களை கட்டி அணைச்சாங்க. நான் நினச்சேன் எல்லாருமே என்னை அவமானத்தோடு பார்ப்பாங்கன்னு. நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து போக தீர்மானித்தேன். ஏன்னா என்னுடைய முன்பு இருந்த வாழ்க்கையில் எதுவுமே சரியா இல்லை. அதனால் நான் என்னுடைய எல்லாத்தையுமே தேவன்கிட்ட கொடுத்தேன். நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பித்தேன். கூட்டங்களில் கலந்துக்கிட்டேன். செய்திகளை கவனிக்க ஆரம்பித்தேன். நானே எனக்காக பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்குது, நான் ஒரு சாட்சியானதை பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வாழ்க்கையிலையும் முறைகேடானது நடந்திருந்தது, என் வாழ்க்கையில் நடந்தது போலவே. அந்த சாட்சியை பார்த்தோன்னே நான் ரொம்ப அழுதுட்டேன். நான் அப்போ நினச்சேன், எப்படி இவங்களால் இதை ஜெயிச்சு வெளியே வர முடிஞ்சுது? எனக்குள்ளாக இந்த வலி ரொம்பவும் பாரமாக இருக்குது. எனக்கு 36 வயசு இப்போயே ஆகுது. இருந்தாலுமே எனக்குள்ளாக இந்த வலியானது இருக்குது. இந்த வெறுமையானதை நான் கடந்து செல்கிறேன். இந்த சாட்சி கேட்டதுக்கு அப்புறமா நான் உணர்ந்தேன், அவங்க வாழ்க்கையில் எதை பெற்றுக்கொண்டாங்களோ நானும் அதை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு. பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்கிறதுக்கு என்னுடைய கடந்த காலத்தை நான் விட்டு விடணும்னு நான் தீர்மானித்தேன். நான் மன்னிக்கணும்னு கற்றுக்கிட்டேன். அந்த நேரத்தில் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது வந்தது. நான் அப்போ தீர்மானித்தேன், என்னுடைய எல்லாத்தையுமே தேவனிடத்தில் கொடுத்து அவருடன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தணும்னு. அவர் இல்லாமல் நான் எதுவுமே இல்லை. அவரை எனக்குள்ளாக பெற்றுக்கொள்ளணும்னு தீர்மானித்தேன். அந்த தருணத்தில் அவர் எனக்குள்ளா வந்தார். அவர் என்னிடத்துல சொன்னது போல இருந்தது, நான் உனக்காக இருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்குள்ளாக உறுதி இருந்தது, அந்த சமாதானம் இருந்தது, நம்பிக்கையானது இருந்தது. முன்பு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. முன்பு பிரச்சனைகள் வரும்போது, சவால்கள் வரும்பொழுது நான் குடிபானத்தை நோக்கி ஓடுவேன். ஆனால் இப்போ பிரச்சனைகளானது வரலாம், சவால்களானது வரலாம், நான் தேவனை நோக்கி ஓடுவேன், பீடத்தை நோக்கி ஓடுவேன். அவர் எனக்கு அந்த நம்பிக்கையானது கொடுக்குறார். எல்லாமே சரியாயிடும் நம்பிக்கை எனக்குள்ளா இருக்குது. இன்னைக்கு நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கேன். அவங்களுக்கு ஆலோசனையானது கொடுக்க, என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் உதாரணமாக இருக்கேன். என்னுடைய அப்பாவுக்கு, என்னுடைய அம்மாவுக்கு, என்னுடைய பெற்றவங்களோட என்னுடைய உறவு நல்லபடியாக இருக்குது. என்னுடைய அப்பாவோட நான் இன்னும் அதிகமாக பேசுகிறேன். நான் ஆலயத்தில் ஒரு உதவியாளராக இருக்கேன். என்னால் மக்களிடத்தில் இப்போ பேச முடியுது. நான் எதை பெற்றுக்கொண்டனோ, என் வாழ்க்கை மாற்றப்பட்டதை நான் இன்னொருத்தருக்கு, இன்னொரு ஆத்மாவுக்கு கொடுக்க என்னால் முடியுது. இப்போது அவங்க வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கை இருக்குன்ற விசுவாசத்தை நான் இன்னொருத்தருக்கு கொடுக்க நான் இங்கே தயாராக இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை நான் பெற்ற பிற்பாடு நான் இன்னொரு சவாலானதை சந்தித்தேன்.
என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க ஆலயத்தை விட்டு போயிட்டாங்க. அவங்கள திரும்பவும் நான் தேவனிடத்துல கொண்டு வர தீர்மானித்தேன். நான் பீடத்தை நோக்கி போய் தேவனுடன் ஒரு பொருத்தனை பண்ண தீர்மானித்தேன். அன்னாள் செய்தது போல நான் தேவனுடன் நேர்மையாக இருந்தேன். அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். நான் எதை பெற்றுக்கொண்டனோ அவளும் அதை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்பினேன். உண்மையாகவே நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். நான் பல உறவு முறையில் ஈடுபட்டு இருந்தேன். நான் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருந்தேன். நான் ரொம்ப வெறுமையாக இருந்தேன். எனக்குள்ளாக வெறுமையானது இருந்தது. ஆனால் என்னுடைய சகோதரி எப்போவுமே என்னை உற்சாகப்படுத்துவாங்க. என்னை திரும்பவும் ஆலயத்துக்கு வரும்படியாக அழைப்புதல் கொடுத்தாங்க. அப்போது ஒரு நாளானது வந்தது. என்னுடைய வேலை செய்கிற இடத்துல நான் ரொம்பவுமே கஷ்டத்தை சந்தித்தேன். அந்த தருணத்தில் நான் ரொம்ப கஷ்டமாக உணர்ந்தேன். நான் யாருமே எனக்கு இல்லைன்றது போல் உணர்ந்தேன். எனக்காக மக்கள் இருந்து கூட எனக்கு யாருமே இல்லாத போல் இருந்தது. அந்த தருணம் தான் நான் ஆலயத்துக்கு போக தீர்மானித்தேன். நான் ஆலயத்துக்கு போனேன். தேவனுடைய பீடத்துக்கு போனேன். அந்த நேரம் நான் என்னுடைய எல்லாத்தையுமே தேவனிடத்தில் சொன்னேன். நான் அழுதேன். இன்னைக்கு நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கேன். எனக்குள்ளாக அந்த சமாதானம், அந்த பொறுமை எனக்குள்ளாக இருக்குது. நான் ரொம்ப கடினமான சூழ்நிலையை கடந்து சென்றா கூட என்னுடைய வேலை இடத்துல நான் செய்கிற வேலை ரொம்ப சுலபமான வேலை. எனக்கு நம்பிக்கையானது இருக்குது. தேவன் என்னோடு இருந்து எனக்கு பலனானதை கொடுப்பார். இப்போது அவள் எங்கள் வீட்டில் ஒரு வெளிச்சமாக இருக்கா. என்னோட பெற்றவங்களோட இருக்கா. நான் வீட்டில் இருந்து என்ன செய்வேனோ அதை இப்போது என்னுடைய தங்கச்சி செஞ்சிட்ருக்காங்க. இப்போது என்னுடைய வீடு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்க எல்லாமே எதுவுமே இல்லாமல் இருக்கும். நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தா அவர் தான் என்னை பாதுகாப்போடு ரட்சணையோடு வச்சிட்ருக்கார். எனக்கு வழிநடுதலான கொடுக்குறார். எனக்கு அந்த சமாதானத்தை விடுதலையானது கொடுத்துருக்கார். இனிமேவும் நான் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. இன்னைக்கு எனக்கு நம்பிக்கையானது இருக்குது. அவர் என்னோட இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையும் வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் நம்பிக்கை எனக்குள்ளா இருக்குது. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். பரிசுத்தம் உள்ள தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வார்த்தை சாட்சி கொடுத்தவர்கள் வாழ்க்கையிலே பலித்தது காரணம், நீர் என்ன கேட்டீரோ என்ன சொன்னீரோ அதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அதை செய்தார்கள். என் வாழ்க்கைக்கு நீர்தான் பொறுப்பு என்பதை உமக்கு வெளிப்படுத்தினார். நான் உண்மை மட்டுமே சார்ந்திருக்கிறேன் என்பதை காண்பித்தார்கள். வார்த்தை மீது இருக்கிற விசுவாசம் அதன் நிறைவேற்றுதலை ஒருத்தர் அனுபவிக்கும்படி செய்கிறது. வார்த்தையை கேட்டவர்கள் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள். வார்த்தை அவர்கள் வாழ்க்கையிலே பலித்ததாய் நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். தேவன் யாரெல்லாம் திரை வழியா இந்த ஜபத்தை பெறுகிறார்களோ, எந்த இடத்துல எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எந்த வயதை சேர்ந்தவரோ, வார்த்தை சென்று அவரை புதுப்பிக்கட்டும். நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே என்று ஒருத்தர் தன்னை உன் கரத்தில் இந்த நேரம் கொடுத்தார். அவரை அந்த அழிவிலிருந்து மீட்டடும், வியாதி படுக்கையிலிருந்து மீட்டடும், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை செய்யும். எல்லா தோல்விகரமான மனநிலை மாறுவதாய், தவறான மனநிலை மாறுவதாய் இந்த நேரம் ஒரு புது வேலனி வருக்குள் வரட்டும். இந்த தண்ணீரை ஆசிர்வதிக்கிறேன். ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரை ஆசிர்வதிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவராக இயேசுவின் பெயராலே, ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகிற மக்களே, நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியை சந்திக்கலாம். தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம்
உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?